இன்றைக்கி பொட்டேட்டோ சிக்கன் சீஸ் பால் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு உதுத்தி எடுத்து வச்சுட்டு அதையும் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்து வச்சுருங்க. ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா உருண்டையாக உருட்டி அது நடுவில் ஒரு சீஸ் எடுத்து வச்சு நல்லா மடித்து நல்லா உருண்டையாக உருட்டிட்டு முட்டையில் நல்லா நனைச்சிட்டு பிரெட் கிராம்ஸில் தொட்டு நல்லா புரட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு உருண்டையாக எடுத்து போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து பொன்னிறமாக பொரிச்சு எடுத்து பார்த்தா நமக்கு சூடான சுவையான பொட்டேட்டோ சிக்கன் சீஸ் பால் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.